வள்ளுவ பெருந்தகை அதே ஊழ் அப்படின்ற அதிகாரத்தில் இன்னொரு குறளில் சொல்கிறாரு, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், ஒருத்தர் மிகப்பெரிய புத்திசாலியாக, அறிவாளியாக, ஞானியாக இருக்கலாம். அது ஊழ்வினை காரணமாகத்தான் இந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சிலர் நல்வினை அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு செல்வம் அதிகமாக சேரும். முன் ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு செல்வம் அதிகமாக சேர்ந்துருக்கலாம். ஆனால் திருன்றது, அறிவுன்றது ஏற்கனவே அது எழுமையும் ஏமாப்பு உடைத்து, ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவிக்கும் பொருந்தும், ஒரே ஒருத்தருடைய 7 வாரிசுகளுக்கும் பொருந்தும். அது மாதிரி திருன்றது பல முயற்சி காரணமாக